All for Jesus, all for Jesus. All my being's ransom powers. All my thoughts and words and doings. All my days and all my hours. All for Jesus, all for Jesus. All my days and all my hours. All for Jesus, all for Jesus. All my days and all my hours. All for Jesus, all for Jesus. Let my lips speak for this praise. All for Jesus, all for Jesus. Let my lips speak for this praise. Let's pray as we begin the worship service this morning. நம்மளுடைய ஆராதனை as we begin, நம்ம ஆராதிக்கும் போது நம்ம ஜெபித்துக்கு அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. மறுபடியுமாக இந்த கால நேரத்தில் எங்களோடு ஆண்டவர் எங்களை கொண்டு சேர்த்துக்கிங்க, அதுக்காக நன்றி. ஒரு குடும்பமாக நாங்கள் ஆராதிக்க வந்துருக்கோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் கேட்கிறதா நம்மளோட வசனத்திலிருந்து ஆண்டவர் எல்லாம் வாயிலாக எங்களோடு பேசும் ஆண்டவர். Lord, speak to us through the songs, through the words that will be proclaimed this day. And I pray that Lord Jesus, bless everyone, those who come, Lord Jesus. Help us to worship you with one accord, with one mind. Heal everyone, those who are in the sick list. And strengthen everyone, the weaker. அந்த பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். அவங்களை பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. புதிய ஆவியத்தாரும் புதிய மனங்களை ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ஒரு லைஃப் தொண்டார். Bless everyone. Bless all those who worship. Lord, wherever they are, be with them, Lord Jesus. எங்களோட ஜெபத்து பலி கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மீட்டுகிறோம். ஆமென். Philippians chapter 1 verse 27, 28, 29 and 30. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28, 29 வசனங்களுக்கு நேராக உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திரும்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். Philippians chapter 1 verse 27 to 30. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். Everybody look into the Bible. நீங்கள் யாவரும் உங்களுடைய வேதாகமத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். As Golda read the word of God. தேவனுடைய வார்த்தையை சகோதரி கோல்டா அவர்கள் I வாசிக்க want வேண்டும். to just concentrate on the word which is coming: conflict, suffer and striving and all those words which is coming there. அதிலே வருகிறதான வார்த்தைகள் பாத்திரமாய் இருக்க வேண்டும். அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். வேதனைகளுடையதான வாழ்வில் இருந்தாலும் தொடர்ந்து தைரியமாய் முன் செல்ல வேண்டும் என்கிறதான அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். And I want you to look at that very clearly. நீங்கள் அதை தெளிவாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். And when she reads that word particularly, அந்த வசனங்களை அவர்கள் வாசிக்கும் பொழுது நீங்களும் அவர்களோடு கூட அந்த வசனங்களை நீங்கள் கவனிக்க நான் ஆசைப்படுகிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலாய் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. Right. I think you might have watched on when I just read that one. And Christian life is not in the playground, but it is in a battlefield. கிறிஸ்தவ வாழ்க்கையானது விளையாட்டு திடலில் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்திலே
நாம் விளையாடுகிறதான விளையாட்டு திடலிலே நாம் இருக்கிறவர்களாகவே It is நாம் in இருந்து a வருகிறோம். battlefield. It is in a battlefield. அது எப்பொழுதுமே ஒரு யுத்த களத்துல தான் விசுவாச வாழ்க்கை இருந்து வருகிறது. That is what I said, that you have to look at that in verse 27. அதைத்தான் 27ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது. And போராட்டம் in Tamil. விசுவாசத்திற்காக கூட போராடி போராடி conflict, and he said that striving together. போராடுக அல்ல. ஒன்றாய் நான் போராடுகிறேன் என்கிறதான காரியத்தை குறிப்பிடுகிறது. Then in verse 28, அதனுடைய 28ஆம் வசனத்திலே terrified by your adversaries. Terrified by your adversaries. உங்களுடையதான சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் அச்சப்படுகிறதான பயப்படுகிறதான ஒரு எதிராளிகளுக்காய் நீங்கள் எதிர்க்கிறவர்களுக்காய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And verse 29, 29ஆம் வசனத்திலே it comes with the suffering. பாடை குறித்து நாம் அதிலே பார்க்க முடியும். And then verse 30, 30ஆம் வசனத்திலே conflict which I have, you also have it. எனக்கு இருக்கிறதான அதே காரியம் குழப்பங்கள் உங்களுக்கும் அதே பிரச்சனைகள் உங்களுக்கும் You இருக்கிறது. understand what I mean to say that? நான் சொல்ல வர விரும்புகிற காரியத்தை புரிந்து கொண்டீர்களா? When we believed in the gospel சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்த பொழுது and by faith alone accepted Christ, விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். we are in the battlefield. நாம் யுத்த களத்தில் இருக்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். And as long as we are in the battlefield, நாம் யுத்த களத்தில் இருக்கிறவனமா இருக்கும் பொழுது and we have to realize and understand, we have to keep up that faith which should not be thrown out. நம்மை விட்டு அகற்றிவிடப்படாத நம்மை விட்டு எரியப்படாத விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். That is exactly what I wanted to tell you today. அதைத்தான் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடு கூட சொல்ல நான் So ஆசைப்படுகிறேன். Paul the apostle says, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது as a sons from beginning, if you have chapter 1, as a sons, we are in God's family or God's children. 1ஆம் அதிகாரம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். And then again in that one, we are servants, so we are fellowship together. That is also I have shared with you. தேவனுடைய உடன்வேலையாய் இருக்கிறோம், ஒன்றாய் நாம் அசைந்தவர்களாய் கூடினவர்களாய் நாம் இருக்கிறோம். Now here we are soldiers and fighting together. Keep up the faith of the gospel. இப்பொழுது ஒரு சேவகனாய் தேவன் நமக்கு கொடுத்ததான விசுவாசத்தை தற்காத்துக் கொள்வதற்காய் நாம் ஒரு சேவகனாய் போராடி வருகிறோம். 27, that word is there. 27. 27ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. One mind striving together for the faith of the gospel. நீங்கள் ஒரே ஆவியினால் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக. Gospel, what is the gospel? சுவிசேஷம் எதுவாய் இருந்தது? 1 Corinthians chapter 15 says that. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதை குறித்து சொல்லுகிறது. Gospel is Christ has come, died for our sins. சுவிசேஷம் எதுவாய் இருக்கிறது? கிறிஸ்து நமக்காய் இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாவத்திற்காய் மரித்தார், buried, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், rose again on the third day. மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். This is the gospel. இதுதான் சுவிசேஷமாய் When இருக்கிறது. you believed that, நீங்கள் அதை விசுவாசித்த பொழுது by faith alone, விசுவாசத்தினால் மாத்திரம் and Christ is in your life, கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில் இருக்கிறார். that faith you have to keep on, keep it up. அந்த ஒரு விசுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும். Even Paul says to Timothy, that is a treasure. That faith is a treasure. அந்த ஒரு விசுவாசமானது ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். That means your faith is a treasure. உங்களுடைய விசுவாசமானது பொக்கிஷமா இருக்கிறது. விசுவாசம் Never give up that any time. ஒருபோதும் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. Paul says, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், later, sometimes later days, that means in these days, கடைசி காலங்களிலே வருகிறதான காலங்களிலே read 1 Timothy chapter 4, 1 தீமோத்தேயுடைய புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் verse 1. அதனுடைய 1ஆம் 1 வசனம். Timothy chapter 4 verse 1. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே. பின்காலங்களிலே, I want you to underline that verse for every believers. பின்காலங்களிலே. நீங்கள் அந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிற்காலங்களிலே நீங்கள் தெளிவாய் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ഒരു തടവോട് വാസിക്കുക ഗോൾഡ ഓരോ സെന്റൻസ് നിർത്തി ഓരോ വേർഡിങ്ങും
it is written very clearly, the later days and nowadays, or in another words, and later days, people will leave the faith hearing all kinds of things. Read again. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். Did you see, believers, you understand what I said? நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? All this is Paul has written and years before. வருடங்களுக்கு முன்பதாய் அப்போஸ்தலன் பவுல் இதை நிருபமாய் எழுதியிருக்கிறார். There will be days coming, new sect of people, new ideas, new thought and new kinds of doctrine they create to take you out of your faith which you have believed in Christ. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்ததான அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை எடுத்து போடுகிறதான புதிய கொள்கைகளோடு கூடதான நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள் என்று சொல்லி எத்தனையோ காலங்களுக்கு முன்பதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதி இருக்கிறார். New generation philosophy comes to just take your faith out. உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து போடுவதற்கு புதிய ஒரு சந்ததி ஒரு தலைமுறை உங்களுக்காய் வந்து கொண்டிருக்கிறது. That is why we are very strong teaching the word of God explicitly with all the understanding clearly, not with an adulteration. அதுக்காகத்தான் தேவனுடைய வார்த்தையை தென்னந்தலைவாய் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் தெளிவாய் உங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. And we see in the word of God, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் விவரமாய் பார்க்கிறோம். and we see that one we are in a warfare every time. நாம் எப்பொழுதும் ஒரு யுத்த களத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். What is our weapon for the warfare? நம்முடைய யுத்தத்திற்கு நாம் கொண்டிருக்க வேண்டியதான ஒரு ஆயுதம் என்னவா இருக்கிறது? Read with me 2 Corinthians chapter 10. 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக உடைய I வேதாகமத்தை will go திருப்பிக் slow, கொள்ளுங்கள். you may understand what I am speaking நான் about. மெதுவாய் செல்ல ஆசைப்படுகிறேன். நான் பேசுகிறவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் 2 ஆசைப்படுகிறேன். Corinthians chapter 10 verse 4. 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் How வசனம். can we keep up our faith? How can we not living our faith? It is not read that word please. 4ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளது. You know what is that one? It is not our weapon taking a sword and cutting and fighting. It is prayer. That is what it is. எங்களுடைய யுத்தம் போராடுகிற யுத்தமானது எதிர்த்து போராடுகிறது அல்ல, ஜெபமே எங்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. You remember when Jesus Christ was in the garden of Gethsemane? இயேசுவானவர் கெத்செமனேயிலே தோட்டத்தில் இருந்த பொழுது And one of the disciples took the sword and cut the ears of Malchus. ஒரு சீஷன் அவன் பட்டயத்தை எடுத்து இவருடைய காதை அவன் வெட்டினான். But Jesus Christ said, இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? keep your sword back. உன்னுடைய பட்டயத்தை நீ உள்ளே வை. Our weapons is not of the flesh. நம்முடையதான யுத்தம் மாம்சத்தினாலே செயல்படுகிற யுத்தம் அல்ல. Believers never use your fleshly weapon to overcome all these things in உங்களுடைய வாழ்விலே விசுவாசத்தை ஜெயிப்பதற்கு ஒருபோதும் சரீரபூர்வமான யுத்தத்தினுடையதான கருவியை நாம் பயன்படுத்த வேண்டாம். Ephesians chapter 6 speaks that one we had to wear the armor of God in this battlefield. இந்த யுத்த காலத்திலே தேவனுடைய சர்வாயுத தர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. And in Hebrews chapter 4 verse 12 the famous word says that one two-edged sword, the word of God. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. So what I mean to say this morning, இந்த காலை நேரத்தில் நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், in order to just overcome in this battlefield, இந்த யுத்த களத்தை நாம் தாண்டி ஜெயிப்பதற்கு no new technology, எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் no அல்ல, new generation advice, எந்த புதிய சந்ததியினுடைய ஆலோசனையும் அல்ல, only through the word of God and prayer you will be able to sustain. தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரமே நாம் மீள்ந்திருக்க முடியும். That is why we keep importance of teaching the word of God. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். I can stand here simply talk about hundreds of made up stories,
which will not feed and bless your life, that will be good to hear sometimes. இங்கு நான் நின்று நூற்றுக்கணக்கான கட்டுக்கதைகளை என்னால் பேச முடியும். உங்களுடைய காதுகளுக்கு அவை செவிகளுக்கு இனிமையானதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அவை ஒருபோதும் உருவாக்குவதில்லை. But this word of God, when I share maybe 30 minutes or 45 minutes, maybe one word will touch your heart. இந்த வார்த்தை 30 நிமிடங்களோ 30 நிமிடங்களோ 35 நிமிடங்களோ நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொடக்கூடியதா இருக்கிறது. So Paul says very clearly, அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாய் you are in the சொல்கிறார், battlefield நீங்கள் யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். because of the gospel, faith of the gospel, விசுவாசத்தினால் நீங்கள் சுவிசேஷத்தினுடைய விசுவாசத்தினால் நீங்கள் கொண்டிருக்கிற நிமித்தமாய். How can you win? That is what the three essential for victory in the battle to protect the faith. That is what my subject உங்களுடைய today. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காய் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதான 3 காரியங்கள், அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியாய் இருக்கிறது. Three essential for the victory in the battle to protect the faith. The faith. உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, வெற்றியாய் அவை சுதந்திரித்து வாழுவதற்கான 3 காரியங்கள். All those 3 things are written there. 3 காரியங்கள் நாம் வாசித்த இந்த வசனத்தில் In எழுதப்பட்டிருக்கிறது. verse 27, 2 things are mentioned. 27ஆம் வசனத்தில் 2 காரியங்கள் In English சொல்லப்பட்டிருக்கிறது. it comes and first and second, and in Tamil second comes first and first comes. I will just say that. Number 1, முதலாவதாக your conduct. உங்களுடையதான நடக்கை. That is a word in English. அதுதான் ஆங்கிலத்தில் நன்னடத்தை. Conversation, your conduct. உங்களுடைய நன்னடத்தை. And in English, in verse 27, first part it is. ஆங்கிலத்திலே அதனுடைய முதல் பகுதியிலே சொல்லப்படுகிறது, தமிழிலே கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். Number 2, இரண்டாவதாக cooperation. நீங்கள் அதற்கு தகுதியாய் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். Cooperation, together. நீங்கள் ஒன்றாய் செயல்பட வேண்டும். And that is what striving together, that is the word it is mentioned. நீங்கள் அதற்கு ஒன்றாய் நீங்கள் செயல்பட வேண்டும். Verse 27 B part it is there. தமிழிலே அதாவது இடையில இருக்கிறதான அந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. Third one, மூன்றாவதாக confidence. கர்த்தரின் மேல் இருக்கிறதான அந்த மன உறுதி. And confidence, உறுதி, தீர்மானம். தேவன் மேல் இருக்கிறதான அந்த மன உறுதி. And verse 28 to 30. 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். In a very small way I want you to understand, that is why I go like this. சுருக்கமான விதத்திலே நீங்கள் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மெதுவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, how can you overcome in this battlefield and keep up your faith till the coming of the Lord Jesus Christ? கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் எப்படி உங்களுடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும்? Read the second part in Tamil. இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்போம். And the first one talk about there. முதல் காரியம் அதிலே பேசப்படுகிறது. And the second part in English, the first part says that very clearly. அதனுடைய கடைசி பகுதி சொல்கிறது, conduct be worthy of the gospel. Conduct to be the worthy of the gospel. நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். That is a very good word. உண்மையிலே ஒரு அழகான ஒரு வார்த்தை. Believers, விசுவாசிகளே, let me make you to understand very clearly. இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். In Old English translation, the word comes there, conversation. பழைய மொழியாக்கத்திலே உரையாடல் என்கிறதான ஒரு மொழியாக்கம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here it say your conduct, your behavior. இங்கு புதிய மொழியாக்கத்திலே பார்க்கிறோம் உங்களுடைய நடக்கை நன்னடத்தை பார்க்கிறோம். And your conversation, உங்களுடைய உரையாடல். and the meaning of that word conversation, அந்த உரையாடலுடையதான அர்த்தம் இதுவா இருக்கிறது. your walk. உங்களுடைய நடக்கை, not your talk. உங்களுடைய பேச்சல்ல உங்களுடைய நடக்கை. You understand what I said? நான் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Your walk, people will see and make that one, okay, this man's behavior is good. உங்களுடைய நடக்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் சரியாய் நடக்கிறார் என்று. Not that one you are talking. Don't you know that whom I am? நான் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாத என்று சொல்லி நடக்கிற பெருமிதம் அல்ல. And in Kerala I usually say that madilekilutha Christiani alle ennu we have to parayana. Madilekil, that means you parampariyamaage from the generation
you are belong to Jesus Christ, you have to tell to somebody else. See, not seeing your life. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதில்லை. நாங்கெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அப்படி சொன்னதான் மற்றவர்களுக்கு தெரிகிறதான ஒரு விதத்தில் தான் கேரள மாநிலத்திலே அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவது. If I say that one പാരമ്പര്യ ക്രിസ്ത്യാനികൾ ഇപ്പോഴത്തെ പുതിയ വിശ്വാസമല്ല, even ജാതികളെ കാട്ടിലും worse. If you don't just mind about, don't just hurt my feel. I mean, don't think that I am hurting your feeling. நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் பாரம்பரியத்தை பின்பற்றுகிற நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான அநேக காரியங்கள் அப்படி வாழுகிறவர்கள் இன்றைக்கு மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மோசமாய் வாழுகிறதான சூழல் இருக்கிறார்கள். உங்களுடைய உணர்வை நான் தப்பாய் நான் சொல்லுகிறதில்லை. Philippians chapter 3 verse 20. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலே, And it's a very famous verse that you use every time. நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்துகிறதான ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு வார்த்தையாக What is the இருக்கிறது. word that those who believed in the name of Jesus Christ, கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், our conversation நம்முடைய உரையாடல் is in heaven. அது பரலோகத்தில் Our இருக்கிறது. citizenship, நம்முடைய குடியுரிமை and it is in heaven. அது பரலோகத்தில் இருக்கிறது. That means அப்படி என்றால் you are a citizen of ship of heaven. நீங்கள் பரலோக குடியுரிமை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். You behave like a heavenly citizen. நீங்கள் பரலோக குடியுரிமை பெற்றவர்களை மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். Or in another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவேன் என்றால், and people say that when I am in so and so citizen in different countries. மற்ற நாடுகளை சார்ந்தவர்கள் நாங்கள் இந்த குடியுரிமையை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அதில் பெருமிதம் For a கொள்வதுண்டு. simple example, ஒரு சாதாரண the உதாரணத்திற்காக book I study, the writer says like this. நான் எழுதின இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் இவனமாய் He சொல்லுகிறார், said that I went with my wife to a tour to British countries. பிரிட்டிஷ் தேசத்திற்கு நேராக என்னுடைய துணைவியாரோடு கூட நாங்கள் சுற்றுலா சென்றோம். So we wanted to visit the zoo, and so we entered into the bus where we are going. அங்கு இருக்கிறதான மிருக காட்சி சாலைகளை பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு வாகனத்திலே நாங்கள் பிரயாணம் செய்தோம். And the writer of this man, verse B, says, இதை எழுதின எழுத்தாளர் வேர்ஸ் பி என்கிற நபர் இவனமாய் me சொல்லுகிறார், and my wife sat at the back of the bus. நானும் என்னுடைய துணைவியாரும் வாகனத்திலே பின்னாடி இருக்கையில நாங்கள் அமர்ந்து கொண்டோம். Many other American citizens, they were sitting in the front. அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் முன்னாடி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். And then we were sitting. நாங்கள் பின்னாடி அமர்ந்திருந்தோம். The Britishers, those who were sitting near to us, எங்களுக்கு அருகாமல் இருந்ததான பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர்கள், and they were talking each other. அவர்கள் ஒருவருக்கொருவர் இவனமாய் பேசிக் In the கொண்டார்கள். front area, there was a big shouting, laughing, and all kinds of things were. முன்னாடி இருந்ததான நபர்கள் அவர்கள் பேசி அவர்கள் கும்மாளம் விட்டு பெரிய சத்தத்தோடு கூட அவர்கள் வந்து So these கொண்டிருந்தார்கள். Britishers, those who are sitting with this author, he is also from an American. அமெரிக்கா தேசத்தை சார்ந்த இந்த எழுத்தாளர் அவர்களுக்கு அருகாமையில் இருந்த They பிரிட்டிஷ் put நபர்கள் a comment சொன்னார்கள். immediately say that they are American citizens, American citizens. அதிலே ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சொன்னார், இவர்கள் அமெரிக்க குடியுரிமை சார்ந்தவர்கள். And they were shaking, they are Americans, because once upon a time, those American citizens, with all the decency, they will keep up their standard in the flight wherever they go. ஒரு காலம் அமெரிக்கர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது, அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களுடைய நடக்கை அவர்கள் காத்துக்கொள்வார்கள். ஒரு ஒழுக்க நெறிமுறையானது அமெரிக்க ஐக்கிய நாடுள்ள நபர்களுக்கு ஒரு காலத்தில் The இருந்தது. believers of the first century, they had kept their standard. முதல் நூற்றாண்டுடைய திருச்சபையினுடைய மக்கள் தங்களுடையதான ஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் Now they have கொண்டார்கள். gone new age philosophy has come. இப்பொழுது புதிய ஒரு வரலாறுடையதான கொள்கைகள் இப்பொழுது They say செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. that one anyway you can come to the worship service. Put a trouser, put a t-shirt, put a half t-shirt, each way you can come. No நீங்கள் problem. எப்படி வேண்டுமானாலும் தேவனை ஆராதிக்க ஆலயத்தில் எந்த ஆடைகளையும் அணிந்தாலும் நீங்கள் வந்து So கொள்ளலாம். people were telling very clearly, looking at your life, you are of so and so citizens, once kept that one, today lost that. ஒரு காலத்திலே அந்த குடியுரிமை சார்ந்த நபர்கள் உங்களுடைய நடக்கை ஒழுக்கம் சரியா இருந்தது, இப்பொழுது நீங்கள் அந்த ஒழுக்கத்தை விட்டு Let விட்டீர்கள். me explain little more. இன்னும் கொஞ்சம் மேலாய் நான் With விளக்க the three விரும்புகிறேன். words very clearly. இந்த 3 வசனங்களை தெளிவாய் You விளக்க belong to விரும்புகிறேன். Jesus Christ. You should behave like Christ.
that is the most important thing for every believers, those who have truly believed. உண்மையாய் விசுவாசித்த நபர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள், பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறது. 3 verses I will give you. 3 வசனங்கள் நான் அதற்கு சொல்ல I விரும்புகிறேன். want you to just turn with me your scripture. என்னோடு கூட உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 3 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் and in verse 2, அதனுடைய 2ஆம் வசனத்திலே, and it's a very beautiful verse. ஒரு அழகான ஒரு வசனம் அதிலே 2 சொல்லப்படுகிறது. Corinthians chapter 2 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் verse 2. அதனுடைய 2ஆம் அதிகாரம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் எங்கள் ஹிருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் அறிഞ്ഞു வாசிக்கப்பட்டு എന്ന് சொன்னால், what is the meaning of that? இதனுடைய அர்த்தம் என்ன? You are a newspaper. நீங்கள் செய்தித்தாளாய் இருக்கிறீர்கள். Believers, விசுவாசிகளே, you are a newspaper, not much explanation. நீங்கள் செய்தித்தாள்களாய் இருக்கிறீர்கள், இதை காட்டிலும் மேலான விளக்கம் ஒன்றுமில்லை. That is what I said, not to talk but to walk. நீங்கள் பேச வேண்டும் என்பதல்ல, நடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் சொல்லுகிறேன். One of the church believers went to a pastor. ஒரு சபை விசுவாசி போதகரிடத்தில் சென்றார்கள். And pastor, போதகர் அவர்களே, in our street there are many people never believed in the gospel. எங்களுடைய தெருக்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல Can you ஆரம்பித்தார்கள். give me some gospel tract which is very apt for that they may read it? அவர்களுக்கு பொருந்தக்கூடியதான சிறந்த ஒரு துண்டு பிரதியை தாருங்கள் என்று சொல்லி அந்த விசுவாசி You know கேட்டார்கள். what is the pastor's அந்த reply? போதகர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? You are the gospel tract. நீங்க தான் உங்களுடைய பகுதிக்கு சுவிசேஷ துண்டு பிரதியா Many இருக்கிறீர்கள். believers may not like that. அநேக விசுவாசிகளுக்கு You அது are பிடிக்காது the அல்லவா? gospel tract and letter of where you belong to. It is written there. நீங்க தான் எங்கு இருக்கிறீர்களோ எழுதப்பட்டதான சுவிசேஷ காகித துண்டு பிரதிகளாய் நீங்கள் Have a இருக்கிறீர்கள். big question mark in your life. Am I a newspaper of the gospel so that others may be able to see that one? I belong to the citizenship of heaven. நீங்கள் நான் பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றதான தேவனுடைய சுவிசேஷத்துக்கு உகந்ததான ஒரு நபராக இருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். As the time goes, no time to explain much நேரம் more. துரிதமாக இருக்கிறது. You yourself think about it. நீங்களாகவே இதை குறித்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். I am a newspaper according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி நானே ஒரு செய்தித்தாளாக What is my இருக்கிறேன். life? என்னுடைய வாழ்க்கை என்னவா What is my இருக்கிறது? talk? என்னுடைய பேச்சு என்னவா What is இருக்கிறது? my behavior? என்னுடைய நடக்கை என்னவா Did I இருக்கிறது? keep up my word to my neighbor? என்னுடைய வார்த்தை என்னுடைய அயலகத்தாரிடத்தில் நான் காத்து கொண்டேனா? Number 2. இரண்டாவதாக Ephesians chapter 4 எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் verse 1. அதனுடைய 1ஆம் வசனம். Another word it is mentioned there. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. Ephesians chapter 1 verse and 4 chapter 4 verse 1. எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் I வசனம். therefore the prisoner of the Lord Jesus beseech you that you walk, underline, you walk worthy of the vocation and wherewith you are called. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் Believers, நடந்து. that is a very strong word. விசுவாசிகளே, அது உறுதியான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. നിന്നെ വിളിച്ച വിളിക്ക് യോഗ്യമാം വണ്ണം നിന്നെ വിളിച്ചത് സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം and God of heaven, the Holy One of Israel has called you and you should walk according to the standard of that. You are an ambassador. பரலோகத்தின் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு ஸ்தானாதிபதிகளாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Third verse. மூன்றாவது வசனம். Turn with me to Colossians chapter 1. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 10. அதனுடைய 10ஆம் வசனம். Another verse for you and me, Bible screech. உங்களுக்காய் எனக்காய் பேசுகிறதான இன்னொரு ஒரு வேத Colossians வசனம். chapter 1 verse 10. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். That you might walk worthy of the Lord and do all pleasing. Did you see that one? And do all pleasing. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியம்னா means your walk has to please to the Lord. உங்களுடைய நடக்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்க Your வேண்டும். walk has not to be blaspheme the Lord but glorify the name. உங்களுடைய நடக்கை தேவனை தூஷிக்கிறதா அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் உங்களுடைய நடக்கை இருக்க வேண்டும். Believers, as this wicked world, your conduct, your behavior proves
where you belong. விசுவாசிகளே, உங்களுடைய நடக்கை மிக தெளிவாய் காண்பிக்கிறது நீங்கள் எதை சார்ந்தவர்களாய் நீங்கள் One இருக்கிறீர்கள். of the Old Testament example I used to share. பழைய ஏற்பாடிலே ஒரு உதாரணத்தை குறித்து நான் இவ்வண்ணமாய் சொல்வதுண்டு. I want you to read that one. நீங்கள் அதை வாசிக்க நான் விரும்புகிறேன். Numbers chapter 29, 23. என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். Numbers chapter 23. என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். And verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். Turn with you Bible and see that the word it is written. அந்த வார்த்தை அதில் இருக்கிறதா என்று சொல்லி உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி பார்க்க நான் Numbers chapter விரும்புகிறேன். 23 verse 9. என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் Read வசனம். in Tamil. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு ஞான அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். பார்த்தேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். You know what whose word is that? யாருடைய வார்த்தை அது? Balak was the king of Moabites. மோவாபியருடையதான அரசனாய் பாலாக் இருந்தார். He heard about the people of Israel coming. இஸ்ரவேல் ஜனத்தார் வருகிறதை தான் கேள்விப்பட்டார். And we said that one, man, what a big people, man, they are going to trouble us. எத்தனை பெரிய நபர்கள் வருகிறார்கள், நம்மை கலங்கடிக்க மக்கள் வருகிறார்கள். And he said, I will call Balaam the prophet. தீர்க்கதரிசியாக பாலாமை நான் அப்படியே அழைக்கிறேன். And I want that he should curse them. அவன் இவர்களை இந்த தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனதை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்க ஆரம்பித்தான். He has given a big money and prepared what all. அதற்காய் பெரிய ஒரு தொகையை கொடுத்து என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தான் ஆயத்தம் செய்தான். Balaam opened his mouth. பாலாம் தன்னுடைய வாயை திறந்தபோது he talked about the people to whom he came to curse. Look on those fellows, they are not reckoned with the Gentiles. ஜாதிகளோடு கூட அவர் எண்ணப்படுகையில்லை. அந்த நபர் சபிக்க வந்த நபர்கள் மேல் சொல்லுகிறார்கள், இவர்கள் ஜாதிகள் மேல் கலவாமல் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறது. A non-Christian who came to curse, looking at them, said that one, they are a separated people. அவிசுவாசிகளாய் இருந்தவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்களாய் இருக்கிறார்கள். My dear believers, என்னுடைய விசுவாசிகளே, this morning let me tell you very clearly, இந்த காலை நேரத்தில் தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். No time to explain Romans chapter 1 verse 1. It says that you are set apart from the world, set apart to God. நீங்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனாலே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நபர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். If you wanted to have a victory over this and in the battlefield, the only one way of your victory, your godly life. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, தெய்வ பயபக்தி உள்ள வாழ்க்கையினால் மாத்திரமே நீங்கள் வெற்றி பெற முடியும். The greatest weapon against the devil is your godly life. பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் கொண்டிருக்கிறதான சிறந்த ஆயுதம் உங்களுடைய தெய்வ பயபக்தி உள்ள வாழ்க்கை. Your behavior outside your house, business place and every area, and makes not that prove that I belong to the heavenly cause or belong to heaven. வாழ்க்கை வெளியரங்கமாய் இருக்கட்டும், தொழிலிடமாய் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் நான் பரலோக குடியுரிமை பெற்றிருக்கிறேன், பரலோகத்திற்குரிய நபராய் இருக்கிறேன், அந்த ஒரு குணாதிசயம், அந்த ஒரு செயல் எப்பொழுதும் இருக்கட்டும். If you keep up the godly life, you will be able to win. That is what I said, that one. Conduct, your behavior. தெய்வ பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் நன்னடத்தை என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். I took little more time for first. முதல் காரியத்திற்கு அதிக நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். So the other two I will cut short now. மற்ற ரெண்டு காரியத்தை நான் சுருக்கிக் கொள்கிறேன். இரண்டாவதாக cooperation, ஒத்துழைப்பு, ஒன்றாய் இசைந்து செயல்படுகிற தன்மை. First word, chapter 1 verse 27b. 27ஆம் வசனத்தினுடையதான முதல் பகுதியிலே பார்க்கிறோம். Striving together. நீங்கள் ஒரே ஆவியிலும் ஒரே ஆத்மாவிலும் ஒன்றாய். Striving together. போராடுக, ஒன்றாய் போராடுக. ஒன்றாய் நான் கூடி போராடுகிறேன். That means, அப்படி என்றால், you know what Paul says here? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? The church, listen, the church is a team and it to have a teamwork. ஒரு சபை ஒரு குழுவாய் செயல்பட வேண்டும், குழுவினுடைய செயலாய் சபை செயல்பட வேண்டும். That teamwork will win the victory. அந்த ஒரு குழுவாய் செயல்படுகிற அனுபவம் தான் வெற்றியை கொண்டு வரும். Sunny told you that people comes and clean up and do the things as a teamwork. Many come and do it, many won't do it. முதலாவது செய்தியிலே நாம் கேட்டோம், அநேகர் இந்த சபையை சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவதற்கு அநேகர் வருவதுண்டு, அநேகர் நாம் வராமலும் இருக்கிறோம். If you and me work together, நீங்களும் நானும் ஒன்றாய் நாம் செயல்படுவோம் என்றால், devil will not have a place
or a place to come inside. நமக்குள்ளே செயல்படுவதற்கு பிசாசானவனுக்கு இடம் இருப்பதில்லை. There was a division in Philippian church also. பிலிப்பிய சபையிலே பிரிவினைகள் இருந்தது. Chapter 4, read verse chapter 4. 4ஆம் அதிகாரம் Verse 2. அதனுடைய 2ஆம் வசனம். Chapter 4 verse 2. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். Ladies should not be upset with me. Two ladies' name is mentioned. ரெண்டு ஸ்திரீகளுடைய பெயர் அங்கு They சொல்லப்படுகிறது. had little bit complication. அவர்களுக்கு சிறிய ஒரு குழப்பம் அங்கு I இருக்கிறது. beseech Euodias and beseech Syntyche that they may have a same mind in the Lord. That means கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையாய் இருக்க ஒரே சிந்தையா இருக்கிறதுக்கு யோதியாளுக்கும் சித்திகேயாளுக்கும் நல்லா வாடி நீங்களே படிச்சிருங்க. நிங்களோட பேரே போடுங்க கேக்க அங்கே that will be nice. What is that? It is written. கர்த்தருக்குள்ளாய் ஒரே Two சிந்தையாய் இருக்க. sisters have a little division. ரெண்டு சகோதரிமார்களுக்குள்ளே பிரிவினைகள் அங்கு பார்க்கிறோம். Even in the Philippian church. பிலிப்பிய சபைக்குள்ளே அந்த பிரிவினைகள் இருந்தது. You know, this division is the complication of breaking of many churches. இந்த பிரிவினைகள் தான் அநேக சபைகளை இன்றைக்கு உடைக்கக்கூடியதா இருக்கிறது. Two sisters have a different attitude, some siding this sister, some siding the other sister. ரெண்டு ஸ்திரீகளுக்கு வித்தியாசமான செயல்கள் இருந்தது. அவர்கள் ஒரு குழுவாய் பிரிந்து கொண்டார்கள், இன்னொரு ஸ்திரீ இன்னொரு குழுவாய் பிரிந்து கொண்டார்கள். Thousands of stories the church has divided. That is the devil's rule. பிசாசானுடைய தந்திரம் இதுதான். பிரிவினைகளை கொண்டு வந்து சபையை பிரிக்க வேண்டும் என்பது பிசாசனுடைய தந்திரம். Divide and conquer. அவை பிரித்து நாம் ஜெயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Divide and rule. அவை பிரித்தவர்களாய் நாம் அதை ஆளுகை செய்ய வேண்டும். Devil is trying to do that. பிசாசானவன் அதை செய்யத்தான் எப்பொழுதும் When you விரும்புகிறான். and me together work for the furtherance of the gospel, devil will have no place. You will be able to keep up your faith, work for a great work. நீங்களும் நானும் ஒன்றாய் சேர்ந்து செயல்படும் பொழுது பிசாசானவனுக்கு இடமில்லை. தேவனுடைய சுவிசேஷம் வார்த்தைகள் மேலோங்கி வளரக்கூடியதாக இருக்கும். When we go for an open air, நாம் இப்படியாக திறந்த வெளிக்காய் நாம் திறந்த வெளி வார்த்தைக்காய் செல்லும்போது you go and stand there. If you all work together, you may not be able to preach together sometime. Like others. மற்றவர்களை மாதிரி திறந்த வெளியை நாம் எல்லாரும் பிரசங்கிக்க இயலாது. But you can stand there and clap your hands. சந்தோஷம் பொங்குதே என்று சப்தமாக பாட முடியும். That is your part of work, my dear friend. நீங்கள் எங்கோ ஒரு இடத்துல நின்று மொத்தமாய் கூடி சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி பாடும் பொழுது நீங்கள் மற்றவர்களோடு கூட கை தட்டும் பொழுது உண்மையிலே நாம் நம்முடைய குழுவாய் செயல்படுகிறோம் என்று குறிப்பிடும். You can take a drum and beat the drum and show the unity, and the gospel is preached there. நீங்கள் கொட்டை எடுத்து நீங்கள் முழக்கமிடுகிறீர்கள், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதை நீங்கள் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Unity was the most important thing and needed, and so that your faith will be just strong in the Lord. சபைக்குள்ளே ஒற்றுமை மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது. அது நிமித்தமாய் நீங்கள் ஒன்றாய் இசைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You see the example in Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் உதாரணத்தை பாருங்கள். They were together with one accord. அவர்கள் ஒரு மனதாய் ஒன்றாய் அவர்கள் கூடி இசைந்திருந்தார்கள். They together prayed. அவர்கள் ஒன்றாய் ஜெபித்தார்கள். And the prison gate is opened. சிறைச்சாலையுடைய வாசல் அவர்களுக்காய் திறக்கப்பட்டது. They prayed together. அவர்கள் ஒன்றாய் ஜெபித்தார்கள். More people saved. அநேகர் அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். 3,000 first, 5,000 second, multitude all together with what? 3000 5000 அதிர்க்கம் அதிகமான நபர்கள் அனுதினமும் தேவனுடைய சபையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். If you believers striving together with us as we labor, and you will see the growth of the church. விசுவாசிகளாகிய நீங்கள் போதகரோடு கூட ஒன்றாய் துணை நின்று செயல்படுவீர்கள் என்றால் சபையினுடைய வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். Striving together with one mind, ஒரே சிந்தையோடு கூட ஒரே ஆவியோடு கூட நாம் ஒன்றாய் இசைந்து செயல்படுகிறது. not with a divided heart. இருமனமுள்ளவர்களாய் பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட Don't come to the church to find a fault of somebody else and create a division. ஒருபோதும் சபைக்கு வருகிறது மற்றவருடைய காரியத்தை குறைகளை பார்த்து பிரிவினை ஏற்படுத்துவதற்காக ஒருபோதும் அந்த எண்ணத்தோடு தேவனை கூடுகிறவர்களாய் Your cooperation is needed so that you will be able to win and stand against the devil. உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் ஒன்றாய் இசைந்து செயல்படுவதற்கு அவை தேவைப்படுகிறதா இருக்கிறது. Let us keep up that. நாம் அதை காத்துக்கொள்வோம். Number 3, மூன்றாவதாக confidence. தேவன் மேல் இருக்கிற அந்த மன உறுதி. Verse 28, 29 and 30. 28 29 30 வசனங்கள். And Paul says here the very word. அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக இங்கு சொல்லுகிறார். I have a confidence. எனக்கு ஒரு நிச்சயம் ஒரு உறுதி இருக்கிறது. He is giving an encouraging word. ஒரு உற்சாகமான
வார்த்தையை தான் கொடுக்கிறார். What is the encouraging அந்த word? உற்சாகப்படுத்துகிற வார்த்தை என்ன? Not only believe in the name of Jesus Christ, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, and you will be able to suffer also. நீங்கள் கிறிஸ்துவுக்காய் பாட அனுபவிக்க You know வேண்டும். what many people think? இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? Once you come to the Lord Jesus Christ, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு and there will be no suffering. இன்னும் பாட இல்லை என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. Let me tell you one thing very ஒரு clearly. காரியம் தென்னந்தெளிவாய் சொல்ல As you விரும்புகிறேன். enter in the spiritual battlefield, the same day new suffering come across in your life to test your faith. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் அனுதினமும் உங்களை சோதிக்கக்கூடியதான புதிய தந்திரமான செயல்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டுதான் He இருக்கிறது. says that very clearly. Confidence, he says very clearly. அங்கு ஒரு மன உறுதியை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. I strongly believe. நான் உறுதியாய் Not only நம்புகிறேன். believe in Christ alone. கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிப்பது To மாத்திரமல்ல, suffer for the sake of Jesus அவருக்காய் Christ. இயேசுவுக்காய் பாடுபடவும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். Turn with me to John's Gospel chapter 16 யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் and கொள்ளுங்கள். verse 33. அதனுடைய 33ஆம் வசனம். John's Gospel 16 verse 33. யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஆகனாலும் திடன் கொள்ளுங்கள், இடங்கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். That is what God has said. அதைத்தான் கர்த்தர் நமக்கு You know what சொல்லியிருக்கிறார். Paul, when God called Paul, அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைத்த போது and you know what word God has given? என்ன வார்த்தை கர்த்தர் அங்கு கொடுத்தார்? I want you to read that. நீங்கள் அதை வாசிக்க நான் Acts of விரும்புகிறேன். the Apostle அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் and chapter 9. 9ஆம் அதிகாரம். Acts of the Apostle chapter 9 அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். and verse 15. That word is very clearly mentioned. அதனுடைய 15ஆம் வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. அதற்கு கர்த்தர் 16ஆம் வசனம் 15 16 படிச்சிருங்க. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். I have called you to just declare the great news of the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துவதற்காய் அதை பறைசாற்றுவதற்காய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். Next verse is very important. அதனுடைய அடுத்த வசனம் மிக முக்கியமானது. I want you to understand. Read 2-3 times, then only you will understand. 2-3 தடவை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். I will show him how great things he must suffer for the name's sake. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு That is காண்பிப்பேன். what the Bible says. அதைத்தான் வேதாகமம் நமக்கு கற்றுக் Not கொடுக்கிறது. only to believe in Christ, to suffer for the கிறிஸ்துவை sake. விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காய் பாடுபடவும். 2 Timothy chapter 3 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் verse 12. அதனுடைய 12ஆம் 2 வசனம். Timothy chapter 3 verse 2 12. தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். படிச்சிருங்க. அன்றியும் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க தேவபக்தியாய் நடക്കുന്നவർക്ക് மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். and it says that on all those who live godly there will be a suffer. தெய்வ பயபக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் ஆதாரமாக இருக்கிறது. விசுவாசிகளை தெளிவாய் சொல்ல நான் Some of you ஆசைப்படுகிறேன். believed in the name of Jesus. ஒரு சிலர்கள் நீங்கள் இயேசுவை You விசுவாசித்திருக்கிறீர்கள். lost your father's property. உங்களுடைய தகப்பனுடைய வாரிசுடைய சொத்தை இழந்து That may be a போனீர்கள். suffering for you. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கலாம். Some of you have believed in Christ. ஒரு சிலர்கள் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு Your husband has to leave you alone and have a divorce because you நீங்கள் believe. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்களுடைய கணவன் உங்களை விவாகரத்து செய்து உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய சூழலில் நீங்கள் Some of the தள்ளப்பட்டிருக்கலாம். children believed in the name of Jesus Christ. The parents has to try to put them away, declaring no more. ஒரு சில பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் இன்றைக்கு பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்லி பிள்ளைகளை உதாசீனப்படுத்தி கூட ஒரு சூழ்நிலை பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, But for suffers. அவருக்காய் பாட அனுபவிக்கும் நான் Oh, கடமைப்பட்டிருக்கிறேன். there is a great treasure God has kept for you. He is not going to leave you alone. உங்களுக்காய் எனக்காய் ஒரு பெரிய பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை அப்படியே விட்டு பிடிக்கிற தேவன் So அல்ல. God is encouraging that one. அப்போஸ்தலர் பவுல் உங்களை
உற்சாகப்படுத்துகிறார். If you believe in the name of Jesus நீங்கள் Christ, இயேசுவை விசுவாசிப்பீர்கள் if you என்றால், suffer with him, நீங்கள் அவரோடு கூட பாட you will be அனுபவிப்பீர்கள் able to என்றால், glorify with him. நீங்கள் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். And also Paul encouraged one more thing. இன்னொரு காரியத்தை கூட அப்போஸ்தலன் பவுல் உற்சாகப்படுத்துகிறார். In verse 30, அதனுடைய 30ஆம் வசனத்திலே, we are not alone. நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இல்லை. I suffer, நான் பாடுபடுகிறேன், you suffer. நீங்களும் Or பாடுபடுகிறீர்கள். in another words, இன்னொரு வார்த்தையிலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் when பொழுது, you suffer for the sake of Jesus Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்காய் நீங்கள் பாட அனுபவிக்கும் பொழுது, don't ever think that you are alone. There are many, many, many millions of God's people suffer like you. நீங்கள் மாத்திரம் பாட அனுபவிக்கிறதில்லை, அநேக தேவனுடைய விசுவாசிகளாய் இருக்கிற அநேகர் தாங்கள் இருக்கிறதான இடத்திலும் பாடி சகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Others also. Take the missionaries' life. மிஷனரிமாருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். Take God's servants, those who have gone different places. அநேக இடங்களுக்கு சென்ற தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கையை எடுத்து Take பாருங்கள். the life of Paul. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை Take the life பாருங்கள். of David Livingstone. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையை பாருங்கள். Heroes of faith and many people, those whom have gone to Burma and different places, விசுவாச that suffered for the sake of Jesus. நாயகர்களாய் செயல்பட்டதான அநேக மிஷனரிமாருடைய ஊழியத்தை நீங்கள் எடுத்து You பாருங்கள். should have that confidence. அந்த ஒரு உறுதி நமக்கு இருக்க Then only you வேண்டும். will be able to overcome that faith of the gospel. அப்படி இருக்கும் என்றால் மாத்திரமே அந்த விசுவாசத்தினுடைய கூட நாம் போராடுகிற ஒரு செயல்பாடு நமக்கு எப்பொழுதும் If you உருவாகும். have that confidence, seeing the suffering, not leaving God and forsaking, not going astray, be strong, and that is what the word of God says. உங்களுடைய பாடுகள் மத்தியிலும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாமல் தேவனை இறுக பற்றிக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Believers, விசுவாசிகளே, examine your own life. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து Are you பார்ப்போம். standing firm on your faith? உங்களுடைய விசுவாசத்திலே அழைக்கப்பட்டதான விசுவாசத்தில் நீங்கள் Don't நிற்கிறீர்கள். worry about the simple suffering, கொஞ்ச கால கஷ்டம். இந்த கொஞ்ச காலத்திலே நீங்கள் வருகிற பாடை குறித்து ஒருபோது கவலைப்பட worry வேண்டாம். about it. அதை குறித்து ஒருபோது கவலைப்பட There is a வேண்டாம். glorious things which God has. மகிமையான காரியத்தை தேவன் உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். God gives you more grace even in the midst of suffering in your life. பாடுகளின் மத்தியிலும் தேவன் அதிகமான கிருபையை தேவன் கொடுக்கக்கூடியவராய் If இருக்கிறார். you wanted to win in this battlefield, இந்த யுத்தத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் three things I have to. 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Number 1, முதலாவது, your conduct, your behavior, உங்களுடைய நன்னடத்தை குறித்து பார்க்க வேண்டும். worthy of walk, worthy நீங்கள் of. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள Number வேண்டும். 2, இரண்டாவதாக, your cooperation, உங்களுடைய ஒத்துழைப்பு. and together working, striving together with one சபையாய் mind. குடும்பமாய் குழுவாய் நீங்கள் ஒன்றாய் செயல்பட Number வேண்டும். 3, மூன்றாவதாக, and your confidence in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான உங்களுடைய மன நம்பிக்கை May the உறுதி. Lord help us to தேவன் understand. தாமே இதை புரிந்து கொள்வதற்கு உதவி Believers, செய்வாராக. விசுவாசிகளே, I want you to be a winner, not to be a loser. நீங்கள் வெற்றியாளராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், தோல்வி அடைகிற நபராய் அல்ல. You have to be a winner. நீங்கள் வெற்றி அடைகிற நபராய் இருக்க Go and வேண்டும். read the word of God again and understand. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் திரும்ப வாசித்து நீங்கள் புரிந்து As I கொள்ளுங்கள். told you, you are a newspaper. You are a ஏற்கனவே newspaper. நான் சொன்ன வண்ணம் நீங்கள் செய்தித்தாள்களாய் When you இருக்கிறீர்கள். go to Tenkasi city, there are hundreds of people read. நீங்கள் தென்காசிக்கு செல்லும் பொழுது நூற்றுக்கணக்கான நபர்கள் உங்களை குறித்து அவர்கள் When you வாசிக்கிறார்கள். walk with the other Gentiles, people are watching your talk and your walk. நீங்கள் புறஜாதியாரோடு கூட நடக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயலையும் அவர்கள் Work பார்க்கிறார்கள். together. ஒன்றாகி கிரியை செய்யுங்கள். Win. We may be a winners every day. வெற்றியாளர்களாய் எப்பொழுதும் திகழ வேண்டும் என்று கர்த்தர் Let me விரும்புகிறார். tell the people, those who are sitting இங்கு here, அமர்ந்திருக்கிற ஜனங்களே, hearing the suffering, and you don't go away without believing in the name of Jesus. தேவனுடைய பாடை கேட்டவனம் ஒருபோதும் அவரை விசுவாசிக்காமல் இங்கிருந்து கடந்து செல்ல Believe வேண்டாம். in the name of Jesus. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருங்கள். And Christ has died for you. கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார். And you wanted to change your behavior. உங்களுடைய நடக்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். And there is no other way, only gospel can do it. வேற Gospel எந்த can do வழியும் it. இல்லை, சுவிசேஷம் மாத்திரமே உங்களுடைய வழியை மாற்ற If you முடியும். wanted to change your complete character, only gospel, only Jesus Christ, accept him as your personal Savior. உங்களுடைய முழு வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு மாத்திரமே உங்களுடைய வாழ்வை பரிபூர்ணமாய் மாற்ற முடியும். Close our eyes and look to the Lord. கண்களை மூடி நாம் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Merciful Lord, loving heavenly Father, கிருபையாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் we பிதாவே, thank you for this morning. இந்த காலை நேரத்துக்கு உமக்கு Thank you for ஸ்தோத்திரம். the great word that you have. ஆண்டவரே, பரிசுத்த வேதம் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு உமக்கு Let every ஸ்தோத்திரம். believer
believers may be able to understand those scriptures, Lord. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. That our conduct may be perfect as citizens of heaven, Lord. ஆண்டவரே எங்களுடைய நடக்கை ஆண்டவரே பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றிருக்கிற வண்ணம் நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி That செய்யுங்க. every believers may have a teamwork, Lord, for the furtherance of the gospel. சுவிசேஷத்தினுடையதான விரிவுக்காய் ஒவ்வொரு விசுவாசிகளாய் நாங்கள் குழுவாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. We may have a great confidence in your word and walk fast, looking unto Jesus, the author and the finisher. எல்லாம் எங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் அதை நடத்துகிறவரும் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தருள்வீராக. Bless all those who have come. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க. Anybody who is sitting here never accepted Christ, they may believe and their life may be changed. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதபடியிலே நடக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. Bless our going and coming. எங்களுடைய வருகையும் போக்கை நீங்க Bless our ஆசீர்வதிங்க. activities of this week. இந்த வாரத்திலே நாங்கள் செய்ய போகிற எல்லா நிகழ்வும் எங்களுக்கு That your name may ஆசீர்வதித்தாங்க. be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, Lord, for Densing and his family and the sweet which they have brought. ஆண்டவரே சகோதரன் டென்சிங் அவருடைய குடும்பத்தாருக்காய் நீர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. Heal the child completely. ஆண்டவரே அந்த குழந்தையை பரிபூர்ணமாய் நீர் சுகப்படுத்தி Bless அருளுங்க. every believers, each and small children to the oldest one. Those who are சிறியோரிலிருந்து பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரை நீர் Those who are ஆசீர்வதிங்க. not able to come, give them strength and the blessing. வர இயலாமல் இருக்கிறவர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து தள்ளும்படியா நாங்கள் Thank ஜெபிக்கிறோம். you for listening my prayers. என்னுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு In Christ's ஸ்தோத்திரம். name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த
தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன்.